ஹாய் தங்க குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 4 ஸ்டெப்ஸ வந்து நம்ம ரீச் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப 5த் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டுருக்கோம். இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணிறணும். இந்த ஸ்டெப்ஸ ஏறிறணும் அப்படின்ட்டு நீங்க நின்னுட்டுருக்கீங்க. இந்த 4 ஸ்டெப் ஏறும்போது உங்களுக்கு கை வலிச்சிருக்கும், கால் வலிச்சிருக்கும், டயர்டா இருந்திருப்பீங்க. ஆனாலும் உங்க மனசு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? அதனால தான் இன்னைக்கு 5த் டே வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நல்லா. நம்ம லைஃப்ல நாம பார்க்காத கஷ்டம் ஏதாவது இருக்கா? இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில இத நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? சோம்பேறித்தனமா உட்காந்துருப்போமா? இருக்க மாட்டோம்ல. ஐய்யய்யோ! இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிரணும். இல்லாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரியத்த பண்ணி முடிப்போம்ல. அந்த வெயிட் லாஸ்ல மட்டும் ஏங்க நம்மளால பண்ண முடிய மாட்டேங்குது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் நான் சொல்லிறவா? ஒண்ணுமே இல்ல. நம்ம சோம்பேறித்தனம் தான். சரிங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த நாளன்றது தள்ளி போய்க்கிட்டே போகும். அப்போ நம்ம கோல வந்து ரீச் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளோட சோம்பேறித்தனம் தான். இத ஸ்டாப் பண்ணாவே கண்டிப்பா நம்ம கோல வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதனால நான் வந்து இந்த வீடியோல வந்து அங்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது தோணியிருக்கும். நான் குட்டி குட்டி டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா டிப்ஸும் வந்து கிடைக்கும். இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக்க மட்டும் தட்டிட்டு போயிருங்க. சரி வாங்க, இப்ப அது என்ன சீக்ரெட்ன்னு பார்ப்போம். இப்போ காலையில 6 மணிக்கு நீங்க எழுந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5:30க்கு எழுந்திரிங்க. 5:30க்கு எழுந்திரிச்சா ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? அந்த 1/2 மணி நேரத்தில நீங்க நடந்தீங்கன்னா 3000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதாவது 10 நிமிஷத்துக்கு 1000 ஸ்டெப்ஸ்ன்னா, நீங்க இதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் வாங்கணும் அவசியமே கிடையாது. வாட்ச் இருக்குல்ல, நம்ம வீட்ல எல்லா வீட்லயுமே கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல டைம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 5:30க்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, 5:30 டூ 6 மணி வரல 30 நிமிஷம். அப்ப நீங்க கண்டிப்பா 3000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் காலையில சாப்பிடுவீங்கல்ல பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நடக்க. அப்போ 4000 ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆயிருமா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம். 5000 வந்துருச்சா? லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 10, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 10. அதுல இப்படியே 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா, டின்னர் முடிக்கும்போது 9000 ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆயிருக்கும். அதாவது காலைல எழுந்திரிச்சோனே 30 நிமிஷம் நடந்தா 3000மா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமா? அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமா? லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமா? டின்னருக்கு முன்னாடி 10 நிமிஷமா? டின்னர் முடிச்சது இப்போ 9000 ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆயிருச்சா? அந்த 1000 ஸ்டெப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம தூங்க போவோம் இல்லையா? தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நடுத்தர தூங்குனீங்க அப்படின்னா, டோட்டலா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆயிரும். நம்ம சில பேர் யோசிப்போம். டெய்லி இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வேற நடக்கணுமே! நமக்கு வீட்டு வேலை செய்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதில 10,000 ஸ்டெப்ஸ் எங்க போய் நம்ம நேரத்த செலவு பண்ணி நடக்கிறது? அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க அவங்க வந்து இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நடந்தோம்னா நம்ம ஸ்டெப்ஸ் போறதும் தெரியாது. நம்மளுக்கு வந்து அந்த 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு அ நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுறதும் தெரியாது. ஸோ இத வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப தான் என்னால வந்து தம்பிய வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இதுவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு, வீட்டு வேலைய பார்க்கறதுக்கு இதுக்குமே நேரம் சரியாகிறது. ஆனா நானும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேங்க. ஏன்னா நான் சொல்றது மட்டும் சொல்லிட்டு, சொல்றது எல்லாருக்குமே ஈஸி, செய்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க என்னைய பார்த்து கேட்டுறக்கூடாதுல்ல. அதனால நானும் ட்ரை பண்றேன். கண்டிப்பா வந்து வாக்கிங் போறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட் நம்ம செஞ்சிருக்கோம். அப்பர் பாடி ஒர்க் அவுட்டு அது வந்து வார்ம் அப்பு, ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வேணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் அந்த ரெசிபிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் லஞ்ச்சு, டின்னர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட்டு உங்களுக்கு என்ன டயட் அப்படின்னும் இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 30 டேஸும் நம்ம சூப்பரா எனர்ஜிட்டிக்கா நம்ம வந்து முடிக்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம்.
ஹாஃப் நீலிங் புஷ்அப். இது வந்து ஃபுல் புஷ்அப்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் கால் 2யும் ஒன்றுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் தப்பாக பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்கிறேன். அடுத்தது இதே மாதிரி சிட்டப்பில் பொசிஷனில் உட்காந்துட்டு நம்ம தம்பிள்ஸை வந்து மேலே தூக்கி தூக்கி நம்ம தலைக்கு மேலே அப்படியே தூக்கி தூக்கி இறக்கணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 கவுண்டு இல்லாட்டி 15 கவுண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கவுண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோடது தான். ஆனால் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பல்சரி 3 செட்ஸ் வந்து பண்ணணும். ஒரு செட் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் கொடுத்துருக்கிற எல்லா ஒர்க்கெட்டுமே ஒரு செட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த செட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இன்றைக்குள்ள ஒர்க் அவுட்டு. இப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் பாடியை. கையை இந்த மாதிரி வச்சு 5 கவுண்டு பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பர் பாடி தானே நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்பர் பாடிக்கு தேவையான ஸ்ட்ரெச்சஸ் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து 5 கவுண்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாடி பெயின் வந்து வராது. ஸோ ஸ்ட்ரெச்சஸும் வார்ம் அப்பும் மறக்காமல் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காலையும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா வாக்கிங்லாம் போயிட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸோ காலையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நீங்களாம் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் போட்டு 1 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு லிட்டர் வந்து நான் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கேன். ஓட்ஸு புட்டு தான் செஞ்சுருக்கேன். ஓட்ஸும் மக்கானாவும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு புட்டு செஞ்சுருக்கேன். அது கூட வேர்க்கடலையும் கொண்டோண்டு நாட்டு சர்க்கரை வச்சு தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னோடய ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் குழம்புல இருந்த முருங்கைக்காய், அப்புறம் ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸு 6 முன்னாடியே சாப்பிட்டேன். டயட் என்னன்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் போட்டு அது கூட பனானாவது பச்சை பயிராவது எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டொமக்கில் 250 ஹாட் வாட்டராவது ஜீரக தண்ணியாவது குடிச்சிக்கோங்க கண்டிப்பாக எழுந்திரிச்சதுக்கப்புறம். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், பாயில்டு எக்கு, அப்புறம் வெஜிடபிள் பொரியல் ஏதாவது எடுத்துக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலையாவது இல்லாட்டி ஏதாவது சுண்டல் வேக வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வந்து 6 to 7 மணிக்குள்ளே 2 சப்பாத்தியாவது இல்லாட்டி 2 தோசை அந்த மாதிரி அதோட கிரேவி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கோங்க. வாட்டர் வந்து 3 லிட்டராவது 4 லிட்டராவது ஃபினிஷ் பண்ணி டே 5 வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை வந்து முடிச்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி உள்ள ஒர்க் அவுட்டு, டயட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது என் மேலே தப்பு இருந்தாலும் சொல்லிடுங்க, அதுவும் நான் மாற்றிக்கிறேன். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சொல்லிடுங்க. தேங்க்யூ, பாய். நாளைக்கு டே 6 சந்திப்போம்.